நம்ம கார் எடுத்தோடனே மழை வந்துட்டேன்னு இனி பிரச்சனை இல்லை. ஆட்டோ பிக்னி ஒன்றும் தேவையில்லை. குட் மார்னிங். முடிஞ்சா? எல்லா வேலையும் முடிஞ்சா இருக்கலாமா? அப்போ வந்து நாங்கள் வந்து வீடியோவில் காட்டியிருப்போம் எனக்கு இந்த கால் இதெல்லாம் வந்து சரியான மாதிரி வலி ஒரு தொப்பள மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து ஓரளவு வந்து ஓகேயா இருக்கு. இந்த துள்ளி குதிக்கக்கூடிய மாதிரி ஜம்மனுக்கா ஜம்மனு. எப்படி இருக்கு? சத்யா குலகுல ஏசி மாதிரி இருக்கு. ஹலோ, ஓமண்ணா இங்கே கராச்சிக்கு வந்துட்டேன். நாங்கள் வந்துட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சுது, ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து பில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 2,08,637 ரூபா. இப்போ என்ன இப்போ காசு பே பண்ணி முடிஞ்சா எப்படியோ 4:15 வந்துடும். வந்தா சரியா டக்குண்டு வழிவிட போகிறேன். இல்லை குளிக்கதே இல்லை, வந்து குளிப்போம் ப்ரோ. இந்த மாதிரி பிரச்சனை என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதாவது 2,10,000 கிட்ட வந்து செலவழிஞ்சிருக்குது. குனிஞ்சு பாடுற வீடியோ. ஏன்னா அவன் அந்த நம்மளை கவர் பண்ணி எடுக்க மாட்டான். அந்த போனில் அவன் நம்ம அப்படி காட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் ஜான்சன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்றுமே வந்து நாங்கள் ஏமாந்து போனதான் மிச்சம். அப்போ கார் வந்து நேற்றுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியலை. அப்போ வந்து நாங்கள் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் தான் வந்து நாங்கள் காரை வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த ஓடி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கு 12 மணிக்கு தான் கார் தாரன்னு சொன்னவங்க. அப்போ நாங்கள் அங்கேருந்து வழி கொடும்போதே 12:30 ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம் இங்கே. அதாவது வந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு தான் வந்து பஸ்ஸால் இறங்கி இப்போ நடந்து வந்து பயங்கரமான ஒர்க்கு. என்னடா வெயிலுன்ற மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைமேட்டை வந்து. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேமதாசா ஸ்டேடியம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைமேட் வந்து ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்குது. ஆனால் பக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து காலையில் வந்து அண்ணா கால் பண்ணவர் கால் பண்ணி வந்து சொல்லியிருந்தார், தம்பி வாங்கோ எல்லாம் வேலையும் முடிஞ்சுது எல்லாம் வந்து ஓகே சொல்லிட்டு வந்து அந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்து சொல்லியிருந்தார். எவ்வளோ செலவழிஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து அண்ணா வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ வந்து ஜான்சன் தான் வந்து நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா ஜான்சன் தான் வந்து ஃபோன் காய்ச்சிட்டு இருந்தவன். அப்போ நான் வெளியில் வரும்போது ஆள் வந்து ஃபோன் காய்ச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு வீடியோ துண்ணுமே வந்து எடுத்து நீங்கள் அதை வந்து நாங்கள் அட் பண்ணுறோம், வந்து பார்த்துட்டு வாங்குவோம். இந்த கார் கம்பெனிக்காரங்க கூல் பண்ணி கொண்டு இருக்காங்க. எடுத்து கேட்போமே 4 மிஸ் கால் அடிச்சிருக்கு. எடுத்து காய்ச்சி பார்க்க இப்போ வேறு ஒரு அக்கா கேட்குறா கணக்கு மீதி போதுமானது இல்லையாண்டு. கொஞ்சம் பொறு. பன்னெண்டு மணிக்கு முதல் இன்றைக்கு தரலாம்னு தானே சொன்னவர் என்ன நேற்று அப்படி தான் சொன்னவங்க தெரியாதா சில. ஆனால் ஒரு 5-10 கூலுக்கிட்ட அடிச்சிருக்கு தொடர்ந்து ஒரே அடியா. அப்போ செஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், நீ எடுத்துப்பார். ரைட், ஸ்பீக்கரில் போடுவேன். கால் போகுதா? போகுது, ஸ்பீக்கரில் போடு. ஹலோ, குட் மார்னிங். முடிஞ்சா? எல்லா வேலையும் முடிஞ்சா இருக்கலாமா? अरे मैं गाना पुलाने था hari ya hari कि आया ना पे ना मैं वांगवर किवना अलुत देव जन्म पारने वाला जन्म itu kalau itu lagi ini karena extend repair gitu rai hari halo oke lagi na extend repair gitu rai yang kalau karena itu lagi ini हमारा क्या आलू सेवा जन्मा हमारा क्या परने वाला जन्मा ये को मिक्स के तमाम बात नहीं कर लेती ना वाशम देवल तमाम मैं ब्रांड न्यू डाल दी नहीं हर
එතකොට ටෝටල් බිල් එක කරලා තියෙන්නේ 2,08,637. பில் கணக்கு சொல்கிறேன். எவ்வளோவா? 2,00,000 2,08,637. வணங்கிட்டா ஹரி ஹரி 2,80,000. ஓ 2,637. ஹரி ஹரி 89, 80 and ஓ එහෙනවා ඒගොල්ලෝ කීයට දෙන්න වානේ ගන්න? අපිට ලෑස්ති වෙනවා එන්න. හරි ටීවී රොයි තමයි එන්නේ. කොහොමත් මෙහි ඉඳන් දැන් එන්න 12 මාර වෙනවා. එක වෙන්න කලින් අපි ඔහෙ ඉන්නවා. එක වෙන්න කලින් ඔහෙ ඉන්නවා අපි. රේට් හරි හරි කරලා දෙන්න ගන්න පුළුවන්. හරි හරි பூசார் இது வாட்ஸ்அப் கொட்டேஷன் அங்கே போக தருவாங்க கையில் அது சரிடா இப்போ நான் அனுப்புனா அனுப்பி விடலாம். கொடுப்பாக்கட்டா அண்ணா அனுப்பணும்னு சொல்லி அந்த ரிப்பேர் ஆக்சிடென்ட் ரிப்பேர் மட்டும் செஞ்சால் சரியாங்க எங்களை ஓ ஐயே මටාර WhatsApp කොටේෂන් දාන්න පුළුවන් ද රට ඉන්න එක්කනට දාන්න ඕනේ මොකද? අර කොටේෂන් රිපෙයාර් කරපු කොටේෂන් බිල් එකද? ඔව් WhatsApp කරන්න පුළුවන්ද? මට මේකට මේ හායි කියලා ෂේක් ආ හායි කියලා දාන්න හරි හායි කියලා ෂේක් அப்போ 80 சொச்சம் போயிருது இப்போ அவ்வளோத்தையும் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகுது அந்த ஃபேன் இண்டிகேட்டர் அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்களா மற்றபடி எங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ரிப்பேர் மட்டும் தான் இருக்குது அதை செஞ்சு கொடுத்தா ஸ்கேன்லாம் முடிச்சு எல்லாம் நைட்டாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை ஓடி பார்த்து தான் இப்போ ஓடிச்சு போயிட்டு கார் எடுத்து ஓடிட்டு வேறு சரி இப்போ ஓடா ஓடுவேன் என்ன நீங்கள் நாங்கி நடந்து போக சும்மா அப்போம்மா வலிக்கும் ஓகே அப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அண்ணா சொல்லியிருந்தார் வாங்கன்னு சொல்லி. நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னீங்க? 12 மணிக்கு 12 மணி 12:30 வந்து 1 மணிக்குள்ளே நிற்பான்ற மாதிரி இருந்து ஏன்னா அப்போ வந்து இப்போ வந்து நான் ரெண்டே கால் ஆகிட்டு டைம் இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி என்னென்ன மாற்றிருக்குது எவ்வளோ வந்து இந்த காருக்கான கோஸ்ட்டு வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படியான ஒரு சில விஷயத்தை வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் கட்டாயம் வந்து இந்த ஒரு உதவியை செய்யணும். அதாவது இப்போ அண்ணா இல்லாமல் வந்து நாங்கள் அந்த வீடியோக்கள் செய்கிற அந்த ஒரு அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் உண்மையிலே பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்டா ஒரு பெரிய ஒரு புண்ணியம் எங்களுக்கு. கட்டாயம் உண்மைதான் ஒரு பெரிய மெனசொண்டு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால். அதாவது சப்ஸ்கிரைப் வந்து நாங்கள் கேட்டு வேண்டுறோம் இல்லை உங்களோட மனசுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து கேட்குறோம், நீங்கள் வந்து உங்களோட மனசுக்கு பிடிச்சி பண்ணணும். அது இப்போ நான் கதைக்க வந்த விஷயத்தை கதைக்க விடலையே நீ. இப்போ அண்ணா இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோக்கள் செய்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் துன்பம் வேதனை அதாவது வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளுமே வந்து நாங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்படி சொல்லக்கூடாது வேலையை வந்து. ஆனால் உண்மையிலேயே வந்து அண்ணா இருக்கும்போது வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து கதைப்போம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து மாறி எடுத்து கொடுப்போம். அண்ணா வந்து யோகா காய்ச்சிட்டு இருப்போம். இப்போ வந்து தனியாக நாங்கள் மூண்டி வரும் வந்து அதுவும் வந்து ஊர்லேயும்லாம் கொழும்புல வெளி மாவட்டத்தில் கொழும்புல வந்து ஒரு அந்நிய தேசம்னு சொல்லலாம். தேசத்தில் வந்து மொழியல் அப்பால் மொழிகளை இடங்களை கடந்து ஒரே கோல் அப்பா அண்ணாங்கன்னு சொல்லி ஒரே கோல் வந்துட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து காய்ச்சிட்டு இருக்கோம், அதோட முகம் போகிற போக்கு என்னால் வாக்கலாம் இருக்குது. அவ்வளோ வேறையாக ஊற்றி குளிச்ச மாதிரி வந்துருக்கா. ஏன்னு சொன்னால் அது நடந்து வந்து அந்த 1 கிலோமீட்டர் நடந்து வந்ததால் பயங்கரமான வைக்க. இப்போ வந்து நாங்கள் இதான் கொடுத்த ஒரு கராச்சி. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு கார் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன மாதிரி வேலை முடிஞ்சுதா அப்படியான ஒரு சில விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் கெட்ட பேப்பர் இருக்குது. முக்கியம் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். அப்போ வந்து நாங்கள் வந்து வீடியோவில் காட்டியிருப்போம் எனக்கு அந்த கால் இதெல்லாம் வந்து சரியான மாதிரி வலி ஒரு தொப்பள மாதிரி போட்டிருக்கேன்னு சொல்லி. இப்போ வந்து ஓரளவு வந்து ஓகேயா இருக்குது. இந்த துள்ளி குதிக்கக்கூடிய மாதிரி அப்போ ஓகே. அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ் சொல்லியிருந்தீங்க, இப்படி செய்யுங்க, மருந்தை போடுங்க, டேப்லெட் போடுங்க, க்ரீம் பூசுங்கன்னு சொல்லி. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் எல்லா விஷயமுமே செஞ்சேன். நான் அப்போ 2 நாள் தான் டேப்லெட் எல்லாம் போட்டு க்ரீம் எல்லாம் போட்டேன். நான் ஃபுல்லாக ஓகே ஆகலை. ஆனால் வந்து எனக்கு அந்த நோவெல்லாம் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்குது. அந்த வகையில் சந்தோஷம். அதை வந்து நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அதுவுமே வந்து ஒரு சந்தோஷம். இப்போ வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு என்ன நைட்டு வலிக்கிறோம் நீ பார்த்து
மனசு வந்து இன்றைக்கும் போகிற மனசு இங்கே தான் நிற்கணும் போகுது அதுக்கு. இப்போ வந்து காரை போய் பாவம் பெஸ்ட்டுக்கா போய் அடிப்போம் நான் இருக்கு இல்லாட்டி காருக்கு பக்கத்தான் பாட்டி நிற்கும் எப்படி முகமது குட் மார்னிங் ಗುಡ್ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಗುಡ್ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಅಪ್ಪಿ ಇದೆ ಡಾಲರ್ ನೆನವಾಗಿ ಬೆಳೆಯವರೇ ಒಕ್ಕಮೇ ಅವರೇ ಕೋಮದ ಸಿಂಗಳ ಬರುದು ಕೂಡ ಮಿಗಮು ಸಿಂಗಳ ಸಿಂಗಳ എന്താണിത് എന്നാ കാർ அங்கே தங்கத்தவர்க்கா பாப்பம் இன்றைக்கு அப்புறம் கில்லி படம் மாதிரி ஒரு டிரைவிங் கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கவிதாசரை கையும் ஓகே ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓ ஏசியா தான் இருக்கு உள்ள வேற வேணும் ஸ்டார்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் செக் பண்ணி ஓ அம்மா எப்படி இருக்கு சத்யா குளு குளு ஏசி மாதிரி இருக்கு என்னப்பா எப்படி அடிக்குது ஏசி வேற லெவலில் இருக்குண்ணே ස්පේෂලි ඔයගොල්ලන් කරගන්න තියෙන ඇක්සෙන්ට් වෙටි කරගන්න තියෙන මට පේන්නේ මේ බාරක රේඩියේටර් මේ බාරක ඒ බාරක ඇද වෙලා තියෙන්නේ ඒ බාරකේ මේ රේඩියේටර් එක හරියට හයි වෙලා නැහැ ඒ කියන්නේ අර පුළුවන් විදියට තමයි අපි ඇදේ ඇරලා ඒකලා තියෙන්නේ ඔව් තේරෙනවා පුළුවන් විදියට තමයි ඇදේ ඇරලා ඒකලා තියෙන්නේ සමහරක් පිට රේඩියේටර් ভাইබ්‍රේෂන් එකක් වෙන්න පුළුවන් ට්‍රීට්මන්ට් ඒක හදාගන්න ඕනේ ඔව් ඇක්සෙන්ට් පයරේ කරගන්න விளங்கிட்டா சொல்றது என்ன என்ன சொன்னா அந்த ரேடியேட்டர் வந்து அந்த மவுண்ட் சைட் இது இருக்குல்ல வெயிட் பண்ணு ராஜிட்டு ඉතින් මේ පුළුවන් ට්‍රීට්මන්ට් එක පයරේ කරගන්න இந்த பை ஸ்கேனிங் அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஸ்கேனிங் பிரச்சனை பிரச்சனை சரி கமெண்ட் ஆமாண்ணே இதா இருக்காக்கல என்னடா டாக்ஸி வந்து கூட வந்து பேக் டாக்ஸி வெடினே මෙතන ஓ මෙතන 100 ගාන ටැක්ස් එක වෙනවා ටැක්ස් එක හැමතැනම මේ ටැක්ස් එක ඇඩ් වෙනවා ඕන වර්ක්ෂොප් එකේ ටැක්ස් ඇඩ් වෙනවා ඒගොල්ලෝ ටැක්ස් එක පෙන්නන්නේ නැහැ අපි බිල් එකේ ටැක්ස් එක පෙන්නනවා இவங்க என்னன்னு சொன்னா எல்லா ஷாப்ஸ்லயும் வந்து டெக்ஸ் டெக்ஸ் ஆட் பண்ணுவாங்களாம் ஆனா அவங்க வந்து டெக்ஸ்ல பில்லில் ஆட் பண்றல இவங்க பில்லில் வந்து டெக்ஸை காட்டுறாங்க ලංකාවේ මොකක්ද බිස්නස් එකක් කරනවා අනිවාර්යෙන් ටැක්ස් එක ලංකාවට ගෙවන්න බෑනේ අනිවාර්යෙන් ගෙවන්න ඕනේ එතකොට මේ සමහරක් කම්පැනිස් තියෙනවා මේ ඒගොල්ලන් බිල් එකට පෙන්නන්නේ අපි බිල් එකේ පෙන්නනවා ටැක්ස් එක வேற ஒரு கம்பெனியுமே பில்லில் இப்படி காட்டுறதாம் தாங்க மட்டும்தான் இப்படி பில்லில் காட்டுறோம் டெக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி ஓகே அதாவது இப்போ 2,86,30 ரூபா 2,00,000 අපේ ලේබර් චාර්ජ් එක තමයි උඩ තියෙන එක පොඩි ලේබර් චාර්ජ් එකක් දාලා තියෙන්නේ லேபர் சார்ஜ் கொஞ்சமாக தான் போட்டிருக்கான் மேலே பார்க்கட்டுமா எல்லாரும் 1,500 அப்படி இப்படி தான் வருது கொஞ்சம் வந்து சரி ஓகே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ऑनलाइन ट्रांसफर बोलने அதோட வண்டி எடுங்க WhatsApp करना मैं अरे एक आप ऑफिसर है अंग पो ऑफिसर ஓ சொல்லு கொழும்பு வந்தா இங்க பாருனான்னு சொல்லு කොළඹ අපි අපි මෙහෙ තමයි එන්නේ සර්විස් එකත් මෙහෙ තමයි දෙන්නේ කලින් සර්විස් දෙන්නෙත් මෙහෙ තමයි ஹலோ ஓமண்ணா இங்கே கராச்சிக்கு வந்துட்டேன் நாங்கள் வந்துட்டேன் வேலையெல்லாம் முடிஞ்சுது ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 2,08,637 ரூபா அதுதான்டா எனக்கு விடியத்துலேயே இந்த பில்லை போர்ட் பண்ணி விட்டான்னு கொஞ்சம் தலை வரைச்சிது நிறைய சாமான் மாற்றிருக்காங்க போல நம்மகிட்ட வந்து ரெண்டு இல்லை தங்க குட்டி உண்டு அவர் வந்து கொஞ்ச நாள் குழப்படி விட்டவர் தானே இந்த ஏசி எல்லாத்தையும் இதான்னு சொல்லி வேறு இருந்தும் சும்மா கூலண்டா கட்டும் கூலாக தான் இருக்குது பாப்பி பள்ளத்தில் விடாமல் ஓடட்டான்னு சொன்னாங்க ஜவாடா இருக்கா ஜவா அட காரையோ அவன்கிட்ட அப்படித்தான் சொன்னேன் உனக்கு கை மேலே தானிடா அப்போ நான் 100 சொன்னவன் என்ன அவன்கிட்ட கூட
நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிட்றேன்னா 2,08,637 ரூபா. உங்களுக்கு பில்லை நான் ஃபோர்வர்ட் பண்ணி விட்றேன். அதையும் பாருங்க ஒருக்கா பார்த்துட்டு இதை செஞ்சால் எடுத்துகிட்டு போக தான் இருக்குது. அது கண்டென்சர், ஏசி, ரேடியேட்டர், அந்த தண்ணி இந்த தண்ணியெல்லாம் கிடக்கு. கம்ப்ரெஷர் கேஸ் 1 கிலோ அப்படி இப்படி. ஒயில்னா இன்னும் அண்ணா 1300 கிட்ட ஓட இருக்குது. ஓ அண்டையை விட்டது அது ஓகே, அதுவும் ஓகே. ஓ அது ஓகே, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ 2 அட்டு போடுங்க, போய் பேக்கெல்லாம் அள்ளி போட்டா. ஓ ஓ ஆமாம். சரி அண்ணா, நான் இந்த அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விட்றேண்ணா. இல்லைண்ணா அவங்கடத்துக்கு அனுப்புங்களேன். ஏன்னாண்டா 2 போட்டான்டா லிமிட்டட் அண்ணா, 50 தான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது என்னடாப்பா அக்கௌண்ட் நம்பர் வந்து எதிரிசிங்க பிரதர்ஸ் பிவிடி எல்டிடி பேங்க் அண்ட் பிரான்ச் என்டிபி பேங்க். என்டிபி பேங்க். சரி ஓகே. ஏடி நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒத்தடியா? அப்போ ஜவுடத்துக்கு போடுங்க. ஆமாம். சரி சரியா. அப்போ ஜவுடத்துக்கு போடுங்க. ஓகே சரி ஓகேண்ணா. ஓகேயா ஓகே பாய் பாய். ஆமாண்ணா சரியா, டைம் இதுக்கு தான் கொஞ்சம் இனி 3 4 5 இல்லை. சரி அது பிரச்சனை இல்லை, நான் வந்துடும் 4:30க்குள்ளே வந்துடும். ஓ சரி சரியா. ஓகேண்ணா பாய். சரி அப்போ காசு உண்டு. ஓகே உண்மையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தானே? சரி அப்போ காசு வந்து அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டோம். மற்ற வேலையிலையும் முடிச்சுட்டு நீ கிளம்ப. நீ எங்கே என்ன வெட்டணுமோ கொட்டணுமோண்டா என்ன உலகம் முடிவிட்ட அப்புறம். சரி அப்போ டக்குன்ற ஒரு காசு அதோட ஆசையும் உண்டு, பெரிய பெரிய ஆசையெல்லாம் கிடக்கு. அப்போ அவனோட ஆசையும் இருக்கா நிறைவேற்றணும். அது ஒருக்கா இது செஞ்சுட்டு அடுத்து வந்து இப்போ என்ன சொல்கிறது, உண்மையிலே நினச்சி பார்க்கல என்ன இவ்வளோ பெரிய வில்லா வருமென்னு சொல்லி. சரி அப்போ காசு ஆள் போட்டதுக்கப்புறம் நம்ம அங்கே ஃபேவனுக்குள்ள எடுப்போம். இது காசு வந்தா அது இது மெசேஜ் வராச்சில் அப்புக்குள்ளே இப்போ வந்தா. சரி வந்தான். அதுதான்டா மறந்து போயிதுண்ணா. இப்போ என்ன இப்போ காசு பே பண்ணி முடிஞ்சா எப்படியோ 4:15 வந்துடும். வந்தா சரியா டக்குண்டு வழிகூட போகிறேன். இல்லை குளிக்கதே இல்லை, வந்து குளிப்போம் ப்ரோ. உங்களை பார்த்து உங்களோட அவசரத்துக்காக மனுஷன் தியாகம் செஞ்சு குளிக்காம வருவோன்ட்டு பார்த்தா கதையில் என்னதை சொல்கிறேன். சரி இது கட் பண்ணல, தியாகம் தானே எல்லாம். அதான் இது வந்து நம்ம பஸ் மாதிரி இல்லை, சிடிபி பஸ் மாதிரி இல்லை. டைம் ஒழிக்கணும் பா டக்குன்னு எதுவும் ஓரம். அந்த ஹோட்டல் அண்ணன் கெஸ்ட்காரன். ஓ சரி ஓகேண்ணா பாய். காரை கிட்ட போய் இதை பே பண்ணி போட்டு போயிட்டு அடிக்கன். இப்போ நேரே வரத்தானே வரேன் வந்து பார்ப்பேன் நேரே. சரி நான் இதை பே பண்ணி போட்டு அடிக்கேன். இப்போ என்னண்டா இல்லைண்டா, நான் காரை கொண்டு இது ஏறேன், நீங்கள் பே பண்ணுங்க இது காசு. நான் அவளுக்கு காட்டுறேனே ஆளுக்கு இந்த இதை அப்படி. PDF
PDF කරා මට WhatsApp එකක් දාන්න. வடிவு தான் என்ன ஷார்ட்ஸ் போட்டு වාඩි ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஒரு நம்பர் பிளச்சாலும் மாறி போயிடும். பேர் எலும்பராய் சொன்ன லட்சத்தி 8000 எழுதணும் என்ன 2 கோடி இல்லை මේක මුද මේට වැඩට යනවා නේද නතර වෙලා බයික් එක நான் 2 ஆப்ல இருந்தே நான் எனக்கு தெரியும் 50,000 மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தெரிஞ்சுதான் நான் இது செஞ்சேன். இல்லை நான் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா இப்போ விஜயம் அப்படியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு ஆப்ஸில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாடா அது தெரியாது உங்களுக்கு நான் இப்போ எதில் சேவ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் லிமிட் ஆப்ஸில் அது நீ போய் செய்யணும் பேங்க்கில் அப்படி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்டா ஒவ்வொன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்று போடு இல்லடா திருப்பி அடிச்சு நம்ம அதோட ஏடிஎம்ல எடுத்துட்டு வர வெட்டர் இல்லை எப்படி கால் பண்ணி சொன்னால் லிமிட் எடுப்பாங்க இல்லாட்டி ஒவ்வொரு டைமுக்கும் இப்படி தெரிய போகிறோம் ஏடிஎம் வழியே சரி அது பக்கத்தில் ஏடிஎம் இருக்காண்டு நாங்கள் ஏடிஎம் காட்டியா அவனை காட்டு போய் அப்புறம் என்ன அக்கினி வேறு காட்டு எடுத்த குட்டிக்கு ஒரு விலாசத்தை வேறு ඔන්ලයින් ඉල්ලුවේ සම ඔන්ලයින් දුන්නා. అవునే காட்டி நாங்கள் கொடுக்க ஒரு அண்ணா வந்து பில் பே பண்ணிட்டு இருக்காரு பவர் முடிச்சவரை நம்ம போவோம் இப்போ கண்டினியூ பண்ணி ஹீமம் பாடா எதுவும் கதைக்கணும் நீ தான் வரணும் இதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாகன கத்திக்கு பஸ்ஸுக்கு ஹியூமன் தேங்க்யூ காரம் எடுத்தோம் மழையும் வருது நாங்கள் சேல்ஸ் பண்ண நோக்கம் அப்படி தான் கூடிய மழை வரும் வேண்டா டேமேஜ் ஆகல මම පොඩ වාහනේ පොඩ ඉස්සර ගන්න බඩු දාගන්න. என்னவா டேங்க் அடிச்சுன்னா நம்ம ஸ்டார்ட்ல நிறுத்தணும். அது கொப்பளிச்சிருக்கு அப்படியே பட்டை படிச்சிருக்கு அதுக்கு அப்படியே ஸ்டேரிங் குடியே பார்த்தியா அது இவ்வளோ அதுன்ட்டு அதுல இவ்வளோ அதுன்னு அதுல வெளில வந்து அவங்க அந்த புக்குள்ளே வச்சுருக்கேன் உள்ளே வை ஓ இந்த அப்படி பாக்ஸ் போடுறோம் இப்ப. बॉक्सिका मग नाही
கஷ்டம் போய்கிறது. ரைட். हरी स्तुति उधर सर्विस करा क्या बाय. நம்ம கார் எடுத்தோடனே மழை வந்துட்டேன்னு இனி பிரச்சனை இல்லை. ஆட்டோ பிக்னி ஒன்றும் தேவையில்லை. வெளியில வழியாவே வந்து மழையடாப்பா. இது என்ன கொடுமையா கிடக்கு. வரவேற்குது அந்த பிளேன்கள் வரக்குள்ள வந்து வரவேற்பு இப்படிதான் மழையோட தான் தண்ணி அடிக்கிறது. இப்போதான்டா பிக்னிக்கில் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள் பட்ட பாடு நடந்து திரிஞ்சு வெயில் கலைஞ்சு வேறைக்கு 1 கிலோமீட்டர் நடந்து அக்னியெல்லாம் குளிச்சுட்டான் வேர்வையில் அப்படியே. சந்தோஷம். தங்கத்தை வந்து நிறைய நாளைக்கு பிறகு கையளிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி பிரச்சனை என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதாவது 2 லட்சத்தி கிட்டத்தட்ட 2,10,000 கிட்ட வந்து செலவழிஞ்சிருக்குது. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, வாகனம்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அது வந்து வளமை தான், அது ஒன்றும் செய்யலாது. அப்போ வந்து இந்த வாகனத்தை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். அப்போ வந்து அடுத்த டோர் லோக்கால் அடங்கி இருக்கும். ரைட் டோர் லோக்கால் கையெடுத்தா இப்போ வந்து பசிக்கு சரியான மாதிரி போய் சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து நாங்கள் இப்போ நைட்டுக்கே வழி கொடுவோமாடா என்ன மாதிரி நைட்டுக்கு போவோம். இப்போ சாப்பிட்டு அப்படியே போகிற வழியில் இடத்துக்கு போயிட்டு போவோமா? ஒரு வீட்டை கொண்டு போயிட்டு போகலாம். போகலாம் போகிற வழியில் போயிட்டு போவோம். போகிற வழி தான் போகிற வழி சரி. அதான் நேற்றும் வந்து இங்கே வார டைமில் வந்து அலைஞ்சி போகணும். இல்லை இது வேற ரோட்டு போகிற வழி. ஜாழ்ப்பாணம் போகிற ரோடு தான் டக்குன்னு போகிறதும் பாருது தான். சரி அப்போ அதை ஒரு பாப்போம் என்ன மாதிரி வந்து. அப்போ நீங்கள் பார்க்கறதுல நீங்கள் காருக்கு வரீங்க, நான் போயிட்டு வரேன். இல்லைங்கல்ல நான் போயிட்டு வரேன். சிக்கல அப்போ சரி. அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இதில் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து அடுத்ததான் வந்து இரவைக்கு வந்து யாழ்ப்பாணம் வழிகூடுவோம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ சாப்பாட்டு கடை ஒன்றுக்கு போயிட்டு வழியாக சாப்பிட்டுட்டு நிகம்புக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட்டாயம் அந்த வீடு தந்த அம்மாக்கள் அவங்களுக்கு வந்து கட்டாயம் நன்றி சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டது. அதாவது 4-5 நாளாக வந்து எங்களுக்கு அந்த ரூம் காசை வந்து குறைச்சிருக்கீங்க எங்களோட அந்த பாறை மூட்டை. அப்போ வந்து அவங்களுக்குமே வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நாங்கள் போயிட்டு உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு நைட்டுக்கு வந்து யாழ்ப்பாணம் பயணம். சரி இடது வைப்பாங்க முடியாது. அப்போ வந்து நாங்கள் அதாவது ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ எங்கடா சாப்பிடு? அல்மாஸ்லையோ என்னடாப்பா இது பயங்கர இதுவும் பயங்கர ரஃபிக்கும். ஓ இன்னும் காடுங்க மழை வெள்ளத்தை கடவுளை இவன் என்னடாப்பா போகிறான் இல்லை வீட்டம் போட்டு தான் வரணும். அப்போ வந்து கொழும்புல வந்து சரியான மாதிரி மழை. அதாவது வந்து என்ன சொல்கிறது, இங்கே கிளைமேட்டை வந்து நம்பலாமல் இருக்குடா. ஒரு நேரம் ஒரு பயங்கர வெயிலாக இருக்குது, இன்னொரு நேரம் பார்த்தா ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்குது, ஒரு நேரம் மழை. அப்படி வந்து கொழும்பு கிளைமேட் வந்து இந்த டைமில் அதுவும் வந்து இப்போ 6 மாதம் தானேடா 5 மாதம் 6 மாதம் தானேடா 5 மாதம் என்ன சாரி 5 மாதம் வந்து எவ்வளோ வெயிலாக இருக்க வேண்டிய ஒரு காலம். மழை வாருது என்ன இங்கே இருக்கிறவங்க நல்ல ஆகல் போல இந்த பாறை கொண்ட வீடியோடு இந்த தளர்வாய் சரியான்னு நினைக்கிறேன். அப்படியோ தெரியுது 6.0 என்ன. அப்போ போய் வடிவாக சாப்பிட்டுட்டு நீ போய் அவன்கிட்ட ஃப்ரெண்ட் படி என்னட்டு எல்லாம் சொல்லி போட்டேன் போகணும். சொல்லிட்டு அப்படி
மேனே நீ ஒரு இடத்துக்கு போகிற மறக்கா இல்லையாப்பா எங்கால டிஸ்ட்ரிக் கொழும்போ இல்லை நீர்குளம்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிற ரோட்டு தான் ஆஹா போகிற வழியில் போயிட்டு போகும் சரியில்லை ஓகே கொஞ்சம் ஸ்லோவாகவே மாட்டாங்கல்லப்பா இங்கே நாம தான் வெட்டி எடுத்துகிட்டு ஓடணும் வட்டி எடுக்கலாம் சரி அது எனி டைம் எடுக்கலாம்ல சரி அப்போ அதாவது வந்து நாங்கள் இங்கே நிற்கக்குள்ள அடிக்கடி சாப்பிட்ற ஒரு கடை உண்டானே அல்மாஸ் என்று சொல்லி வந்து சிக்னல் அடிக்க போக தானே வேணும் அல்மாஸ் என்று சொல்லி அதில் வந்து ஒரு ரைஸ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் என்னடா அது 2 ரைஸ் எடுத்தால் நார்மல் ரைஸ் 2 எடுத்தால் முண்டியை சாப்பிடலாம் அப்படி தான் நல்ல மாதிரி ரைஸ் உண்டா அப்போ அதை சாப்பிட்டுட்டு வலிக்கு விடுவோமே இப்படித்தானேயா இறங்கி தப்புறாப்பா போகிற எப்படி மழை பெய்யுது ஓ பாய்க்கும் தெரியும் வழி என்றால் காதலின் வழிதான் வழிகளில் பெரிது அட வாழ்வினும் என்னடாப்பா அடுத்த ராக்கு போட்டால் அப்புறம் நம்ம இங்கே பார்க்கிங் போடலாம் போயிட்டு வேலை ஸ்லோவாகவே போகும் யாதோ ஹவு டு யூ ஃபீல் ஸ்ரீதேவி வந்த குறிச்சி காட்டுறா அவனை காட்டு ஸ்ரீதேவி வந்த குறிச்சி வந்து இந்த ஒரு கையில் ஒரு வாகனம் இல்லாட்டி உண்மையான கஷ்டம் அதுவும் வந்து இங்கே அடிக்கிற வெக்கைக்கும் மழைக்கும் அது வந்து இங்கே தேவையாக்களுக்கு ஓகே நடந்துருவாங்க அவங்க பிக்மி ஓட்டு இப்போ நம்ம வெளியூரில் வந்து இங்கே வந்து புதுசாக நமக்கு எல்லாம் பிக்மி ஓடுற எல்லாம் புதுசு நமக்கு வந்து ஆனால் தூரம் வந்து கிட்டையாக இருக்கு நமக்கு வந்து புதுசாக போகிற வந்தால தூரம் மாதிரி காட்டும் அதெல்லாம் வந்து சரியாக கஷ்டப்படாது இந்த 5 நாளும் அதோட வந்து என்ன சொல்கிற வந்து காரும் வந்து இணைக்கிறதுல சரியான சந்தோஷம் அதுக்காக நாங்கள் இப்போ காரில் தான் திரிவோம்ன்றது இல்லை அது அப்படி தெரியாத இது இல்லை நாங்கள் திரிவோம் எல்லா இடமும் அங்கேயும் நடந்தும் போவோம் அதாவது இப்போ நாங்கள் இப்போ வரக்குள்ளோட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து நாங்கண்ணே அதுக்காக தெரிய மாட்டோம்ன்ட்டு இல்லை ஆனால் உண்மையிலேயே வந்து கஷ்டம் வாகனம் போகணும்டா வெளியிலேருந்து வந்தா கூட வாக்கிங் இல்லையோ இதுக்கு பின்னுக்கு அடி உண்டு அதுக்கு பின்னுக்கு இந்த பேனுக்கு பின்னுக்கோ அந்த அக்கிவாக்க அந்த பேனு கடையில் அடிக்கணும் அதில் போடலாம் எனக்கு பின்னுக்கு அடிக்கணும் நம்ம சாப்பிட்டு எவ்வளோ வந்து கோன் அடிச்சானுடா என்னடா பேர் அதில் போடலாடா இதில் இங்கே ஓட சொல்கிறாடா உன்னட்டான் தரணும் போலாடா பார்க் பண்ணிக்கான கடவுளே பண்ண விதம் கார் வந்து பார்க் பண்ணுறது வந்து நேரே சரியோ இந்த பார்க்கிங் வந்து இப்படி சரிச்சு போடுற பார்க்கிங் இல்லை இது வந்து நேர் பார்க்கிங் இந்த லைன் பார் இவங்க வந்து இப்படி அடிச்சு எடுத்து போயிருக்காங்க என்னத்தை சொல்ற என்னத்தை செய்யறான் என்ன செய்வோம் அவன் முட்டை இறக்குறாங்க முட்டை சரி அப்போ பாப்போம் என்ன வேண்டாம் பார்க் பண்ணி போட்டு எடுப்போமா சரி அப்போ ஓகே அதாவது வந்து வெளியில் பயங்கரமான மழை அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே உள்ளே அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு பயங்கர மழையாக இருக்கிறதால வாக்கிங்கும் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு மாதிரி போட்டுட்டோம் அதாவது வந்து இப்போ அல்மாஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி அது என்ன சாப்பிட போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் உனக்கு என்ன மாதிரிடா என்ன ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் என்ன சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கணும் மட்டும் இல்லை நான் அடிக்கடி வந்து சாப்பிட்றேன் நான் இங்கே அதால் ஓகே ஃப்ரைட் ரைஸே சொல்லுவோம் என்ன உனக்கு ஓகே தானே ஃப்ரைட் ரைஸே சாப்பிடுவோம் அந்த இதை முடிச்சுட்டு இப்போ குயிக்காக போகணுண்டாப்பா தெரியுங்க லேட்டாக இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு போகணும் சரி அப்போ எங்கே ஆக்கள் ஓர்டர் எடுக்கிறாங்களா காலையில் நான் கன நேரம் பார்த்துருக்க மாட்டேன்டா பட்டாக்குமா சிலாக்கள் இதில் எடுத்து தெரியாதா விலாசங்காட்டி அதான் ஏன்னு சொன்னால் அடிக்கடி சாப்பிட்றாலும் நான் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல லாபம் நல்லா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த ரைஸுக்கு தான் காசு அண்ணா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 3 தாங்க நார்மல் 3 தாங்க அடுத்தது என்ன சிக்கனா உனக்கோ
ரோஸ்ட் சாப்பிடுவேன் என்ன அது செப்பரேட்டாக வரும் அடுத்து வந்து இப்போ என்ன பெப்சியோ ஸ்ப்ரைட்டோ சரி ஓ ஓகே சரி அப்போ சாப்பாடு வந்து இவ்வளோ கண்டினியூ பண்ணுவோமா வா வந்திரி எனக்கு டையெல்லாம் வந்திரி ஆ சாப்பிட போகிறேன் மயக்கம் வரும் சாப்பாட்டு மயக்கம் மனம் ஒன்று நல்லா தான் இருக்கு ஏன் சார் என்ன அட ஏன் வருமாடாடா அந்த இது மாதிரி வெங்காயம் குனிஞ்சு பாடுற வீடியோ ஏன்னா அவன் அந்த நம்மளை கவர் பண்ணி எடுக்க மாட்டான் அவன் அந்த ஃபோனில் அவன் நம்ம அப்படி காட்டும் இல்லை நம்ம காட்டடு இப்படி அவன்கிட்ட ஃபோன் எங்கே போகுது கேமரா அதுக்கு எதாவது நம்ம குனிங்க என்னாக்குற அப்படியே ஒரு சிக்கலான்றது ஒன்றும் செய்யலாம் கொஞ்சம் நேரம் தான் சான்ஸ்னா ஒரு 2 நிமிஷம் காட்டினா சரி அப்புறம் நீங்கள் ஃபோன் பார்க்கலாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் உடனே வைக்காதீங்க ஒர்க்க தொடங்க வேணாம் ஓ டேஸ்ட்டை பார்க்க சொல்லுவோம் என்ன மாதிரியான்னு சொல்லி என்ன சொல்லும் வந்துட்டு ஆ அதே மாதிரி நம்ம வளமை சாப்பிடுவானே ஓ அது இப்போ நம்ம ஏரியா சொல்லணும் அது வந்து சிக்கனையும் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட்டாக தெரியும் இது வந்து சிக்கனை வந்து தண்ணி தானே தராங்க அப்போ தெரியுது ஒன்று கலந்து சாப்பிடுவோம் இதுதான் என்ன முக்கியமாக இந்த ரைஸுக்காக தான் இது வந்து நல்லா இருக்குது ரைஸ் நல்ல நெட்டு ரைஸ் நல்லா இருக்கும் அது விளைஞ்சது இதுக்குள்ள நல்ல டேஸ்ட் சாப்பாடு அது வந்து இப்போ நாங்கள் வளமையாக சாப்பிட்றதால எனக்கு தெரியும் ஏன் சாப்பிட்றோம் அடிக்கடி வளமையான்னு சொல்லி அடிக்கடி வந்து சாப்பிட்றோம் குழம்புல நிற்கக்கூட அப்போ வந்து நல்ல சாப்பாடு நல்ல மாதிரி இருக்கும் இப்போ சாப்பாடுறாங்க ஓ விலைக்கு ஓகேண்ணே அப்போ இனி குயிக்கா சாப்பிட்டுட்டு நீ வலிக்கணும் தானே டைம் ஆகுது லேட் ஆகுது சரி அப்போ முடிச்சு கொள்வோமா ஜான்சன் உங்களோட ஒரு அந்த இதையும் ஒரு பகிர்ந்து கொள்ளுங்க போனா குழம்பு கூட அப்படி இறைவாய்க்கு ஒருக்கா வீடியோ பாருங்க ஜான்சன் நீங்கள் எடுத்த வீடியோ எப்படி இருக்கு நான் எடுக்கணும் அப்படி இருக்கேன் அது நீ சொல்லக்கூடாது நல்லா குழம்பு மிக்ஸ் பண்ணி அடிக்க நல்லா இருக்கு அடிச்சு பாருங்க சரி என்ன முடிஞ்சு இல்லையா அவதிப்படுறான்டாப்பா சாப்பாட்டோட பொதுவா முடங்கிட்டு வரும் ஒரு கோழியை முடிச்சு வச்சிருக்கேன் இனிமேல் மார்னிங் அவர் செய்யும் ஒரு மனு தான் அப்படின்னா அப்போ அவள் கார் எடுத்து தான் சாப்பிட்ற முடியல இருந்தாங்க அதே மாதிரி காரை எடுத்தாச்சு ஓகே இத்தனை வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஏன்னா நைட் வந்து நாங்கள் டெஃபினாக வெளிக்கிட்டுருவோம் இனி அங்கே போனால் இனி செல்ல கல்யாப்பாக்களோட வந்து நிறைய பம்பளை வீடியோ போடலாம் முடிச்சுடா இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்